தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சமுதாயத்தில் எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய சுய அனுபவத்தையே படிப்பாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய, எத்தனை தான் நெருக்கடிகள் வந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கக்கூடிய, இதோட நம்ம இன்னைக்கு படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் அது நமக்கான வாழ்க்கை பாடும் அப்படிங்கிற எதிர்காலத்திற்கு ஒரு அடித்தளமாக அமைச்சுக்கிட்டு சுபமான வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்ட தனுசு ராசிங்க. எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடியது கஷ்டமோ நஷ்டமோ அது எல்லாமே உங்களுக்கு சோதனைகள் தாங்க. என்னம்மா இது, இத்தனை நாளும் எனக்கு கஷ்டமே தீரலை, நாங்கள் கஷ்டம் மட்டும்தான் பட்டுக்கிட்டு இருக்கோம், எதை தொட்டாலும் நஷ்டமாகுது, எதை தொட்டாலும் சிறப்பாக நடக்கலை, நானும் இதை சரி பண்ணிடணும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எதுவுமே எனக்கு சரிப்பட்டு வரல அப்படிங்கிறது தனுஷோட புலம்பல் தாங்க, இல்லையா? இதை மறுக்கவே முடியாது. ஆனால் இருந்தாலுமே என்னதான் நடந்தாலும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் உழைப்பை மட்டும் நீங்கள் கைவிடலை. உண்மையாக உழைப்பை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, செயல்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த திட்டமும் செயல்பாடும் உண்மையான உழைப்பும் உங்களை உயர்த்தாமல் விடாதுங்க. அதுக்குண்டான உங்களுக்கு பெருசாக எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் இப்போ உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறப்போகுதுங்க. அது உறுதிங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கிரகநிலைகள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. ஆனால் இப்போது நிறைய கிரகங்கள் மாற்றலாகி நிறைய சுப கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறாங்க. இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்ய போகுதுங்க. இப்போது உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த நாளில் காலடி எடுத்து வைக்க போகிறீங்க. அப்படி என்னமா நல்லது நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான பதிலை இப்போ நான் சொல்கிறேங்க. தனுசு ராசி கிரகநிலைகளை வச்சு பார்க்குறப்போ உங்களுடைய அஷ்டமத்தில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இது அவ்வளவா நல்லது இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். பாத்தியாமா, நீயே எடுத்த உடனே நல்லது இல்லைன்னு சொல்லிட்ட, அப்படி மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த பதிவை பார்க்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் தனிமையாக உட்காந்து கேளுங்க. அப்போ தான் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் குழப்பங்களும் தெளிவுக்கு வருங்க. உங்களுக்கான பதிவு உங்கள் வாழ்க்கையே சொல்லக்கூடிய பாடம், புரியுதுங்களா? நல்லதுன்னு சொல்லிட்டேன். அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறையும், வளர்ச்சி தளர்ச்சி பெறுங்க. கொடுக்கல் வாங்கல புதுசாக யாரையுமே நீங்கள் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏமாறுறதுக்கும் நம்புறதுக்கும் வாய்ப்புகள் அதிகங்க. பயணங்களால் திடீர்னு இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா இல்லை அங்கே போக வேணாம் இங்கே போக வேணாம் அப்படிங்காங்க. கொஞ்சம் தூரம் போகணும்னு சொல்லுவாங்க. கடைசியில் பயணம் தொடங்கின பின்னாடி இல்லை இங்கேவும் போயிட்டு வரணும் அப்படின்னு அலக்களிப்பாங்க. தொழிலில் குறுக்கீடுகளும் தொல்லைகளும் இருக்குங்க. நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டிருந்த நோய் கூட மறுபடியும் தலை தூக்குங்க. ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையை முடிச்சு விட மாதிரி பலன் சொல்கிறியேம்மா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படியே ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க. இப்படிப்பட்ட குரு வக்ரகதியில் இருக்கார். எங்கள் கடகராசியில் அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அஷ்டம்னா என்னங்க? மறையக்கூடிய இடம். அங்கே எவ்வளவு பெரிய நல்லவர் போனாலும் பெருசாக நமக்கு பலன் தராதுங்க. வக்ரம் அப்படின்னா உல்ட்டா. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்லதே பண்ண முடியாதவர், நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருந்தவர், இப்போ உங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டமாக நல்லதாக மாற்றினா எப்படி இருக்கும்? ஒரே ஒரு விஷயந்தாங்க, உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய காலமாக மாறிடுச்சு. ராசிநாதனா 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு கேந்திராபதிய தோஷம் பெற்ற கிரகம் யோகம் பெற்று இந்த வக்ரம் பெறதுனால மிகுந்த நன்மைகளை உண்டாக்குறாரு. இடம் பூமி வாங்கக்கூடிய யோகத்தை உண்டாக்குறாருங்க. எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க. கடன் சுமை பாதிக்கு மேலே குறைஞ்சிரும்.
பிள்ளைகளினுடைய கல்யாண முயற்சி, இந்த கல்யாண கனவுகள் எல்லாத்தையும் நனவாக்குறாருங்க. இப்போ சொல்லுங்க எவ்வளவு சிறப்புன்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இப்படி தாங்க உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும். திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி சுக்கிரன் விருச்சிகத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 6, 11ஆம் இடங்களுக்கு அதிபதியானார். இப்போ சுக்கிரன் 6க்கு அதிபதி, 12க்கு வரக்கூடியது உங்களுக்கு யோகங்க. அதாவது நீங்கள் இழந்த வாய்ப்புகளை மறுபடியும் பெறுவீங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகளை உருவாக்குது. சுக்கிர மங்கள யோகத்தால் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் முடிவுக்கு வருதுங்க. இந்த யோகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் தெரியுமா? உத்தியோகத்தில் உயர்வு, ஊதிய உயர்வு இருக்குங்க. ஊர் மாற்றங்கள் கேட்டு நீங்கள் விண்ணப்பித்து இருந்தீங்க அப்படின்னா ஊர் மாற்றம், நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம், மேலதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி தனுசில் செவ்வாய் இருக்காருங்க. உங்கள் ராசிக்கு 5, 12ஆம் இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக இவர் உங்கள் ராசிக்கு வர்றதுனால எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வந்து சேரும். வண்டி வாகனம் மாற்றக்கூடிய எண்ணங்கள் இப்போ நிறைவேறும். வீடு கட்டலான்னு நினச்சிருந்தா கூட தாராளமாக கட்டலாங்க. கட்டிட வேலையாக இருந்தால் இப்போ தொடங்கி பாருங்க. கடகடன்னு வீடு கட்டி முடிச்சு கிரக பிரவேசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. தேவைக்கேற்ற பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க. மனம் நிம்மதியாகும். ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க. அதே விருச்சிக ராசியில் புதன் இருக்காரு. ஆல்ரெடி சுக்கிரன், அதுதாங்க நான் சொன்னேன். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7, 10ஆம் இடங்களுக்கு அதிபதியானவர். இவர் 12ஆம் இடங்களுக்கு வர்றது இந்த நேரத்தில் பயணங்கள் அதிகமாகும். பரபரப்பாக காணப்படுவீங்க. கல்விக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வருங்க. கடல் தாண்டியெல்லாம் ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் பறந்து வரும். உத்தியோகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி உள்நாட்டில் இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வருங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்நாட்டில் திரும்பவும் ஊரு நாடுன்னு சொல்லிக்கிட்டு திருப்பி சந்தோஷமாக இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. அதுவே வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல நிறுவனங்கள் இருந்து நல்ல சம்பளத்தோட வேலைக்கு அழைப்பு வரும். வெளிமாநிலம்லேருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். மாமன் மைத்துனர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடங்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொருளாதாரத்தில் ஈடுபாடு காட்டுவீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு முயற்சிகளில் தடை வருங்க. வியாபாரம் குறுக்கீடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் தும்சம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த சுக்கிர மங்கள யோகம் பலமாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மேலதிகாரிகள் கொஞ்சம் கெடுபிடியாக நடந்துக்குவாங்க. கடைசியில் உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்பாங்க. வரவு அதிகமாக இருக்குங்க. மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகமாகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுமை கொஞ்சம் கூடுங்க. ஆனால் அதற்கேற்ற வளம் உண்டு. கொடுக்கல் வாங்கல எப்போவுமே தனுசு ராசி கவனமாக இருக்கணுங்க. இதில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகும். உறவுகளினுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். முன்னேற்றத்திற்கான வழி பிறக்கும். புதுசாக ஆடை அபகரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உருவாகுங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவீங்க. சிலர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதோட புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை உருவாக்குதுங்க. நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க. கூடவே குடும்பத்திலேயே பிள்ளைகள் வழியில் பிள்ளைகளால் நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு செய்திகளை கேட்பீங்க. திருமண முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடியுங்க. மகனுக்கோ மகளுக்கோ நல்ல இடத்துல வரனமையும். குடும்பத்தில் அப்பப்பா சின்ன சங்கடங்கள் வந்து மறையுங்க. உறவுக்காரங்க குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுறத காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உறவுக்கார தலை எல்லாமே பார்த்து குடும்பத்தில் சொல்லி வைங்க. சொந்த பந்தங்கள் கிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க. குடும்ப விவகாரங்களை யார்கிட்டையுமே பகிர்ந்துக்காதீங்க. அதே மாதிரி உறவுக்காரங்க கிட்ட தனுசு ராசிக்காரங்க நீங்களுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. யாருக்கிட்டேயோ கடிசாக பேசிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உறவுக்காரங்கனாலே ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அந்த வகையில் உறவுக்காரங்க கிட்ட தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக
வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. இத்தனை நாள் நான் வேலை தேடிக்கிட்டே இருந்தேன், ஆனால் வேலையே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் துவங்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இப்போ ஒரு விடிவு காலம் வரப்போகுதுங்க. எப்படா என்னோட கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை நாள் நீங்கள் வேதனைப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே பதில் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. அதாவதுங்க, தனுசு அப்படின்னா குரு அப்படிங்கிறது தான் ஆதிக்க கிரகம். ஒரு உறவை பிரியறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, அந்த பிரியறதுக்கு முன்னாடி ஒரு இணைவுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு நட்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு பாசம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு நம்பிக்கை அப்படின்னு இருக்குல்ல, அது ஒருத்தருக்கு பாதிக்கப்படும் போது அது மனசளவில் இவங்களை காயப்படுத்துங்க. அப்படி காயப்படுத்தும் போது இவங்க வச்ச நம்பிக்கை சிதறடிக்கப்படும் போது தனுசு ராசிக்காரர்கள் ஒரு உறவில் இருந்து வெளியில் வர்றாங்க அல்லது வெளியேற்றப்படுறாங்க. சரி, தனுசு ராசியை அவ்வளவு சீக்கிரம் வெளியேற்றிட முடியுமா? ஏன்னா தனுசுனா நம்பிக்கை, தனுசுனா பக்தி, தனுசுனா அமைதி, தனுசுனா சாந்தம், தனுசுனா பொறுமை. என்னையாவது, அதாவது காலச்சக்கரத்துக்கு 9வது ராசி பாக்கிய ராசி, பாக்கியவான்களாக பிறக்கக்கூடிய ராசி. அந்த இடத்துக்கு ஆதிக்க கிரகமான குரு பகவான் பார்த்தாலே கோடி நன்மை, சாப நிவர்த்தி கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தனுசு ராசிக்காரர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குதுயா, இவங்க வந்துட்டாங்க, இவங்களால் ஒரு நம்பிக்கை பிறக்குது, அந்த நம்பிக்கையிலிருந்து ஒரு மாற்றம் அமையுது. இவங்க நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுவாங்க, நம்பிக்கை கொடுப்பாங்க, 2 சைடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஒருத்தர் சொல்கிற விஷயத்தை மட்டும் வச்சு கேட்டு முடிவு பண்ண மாட்டாங்க. தனுசு ராசிக்காரர்கள் பிரச்சனை நடக்குது, 2 பக்கமும் எது ப்ளஸ் எது மைனஸ், நீ செஞ்ச தப்பு என்ன, நீ செஞ்சது தான் தப்பு. அப்போ தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் ஒருத்தரை பிரியணும் அப்படின்னு முடிவெடுக்கும் போது தனுசு ராசிக்காரர்கள் மேலே ஏதாவது பிரச்சனை இருக்கா, நம்மளுடைய நடவடிக்கைகளில் ஏதாவது பாதிப்பு இருக்கா, நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோமா அப்படின்னு பல தடவை யோசித்து நிதானித்து பொறுமையாக இருந்து பின்னாடி ஒரு உறவிலிருந்து வெளியேறக்கூடிய நிர்பந்தத்தை அந்த உறவே ஏற்படுத்தும் சூழ்நிலையில் தனுசு ராசிக்காரர்கள் அந்த உறவிலிருந்து வெளியில் வர முயற்சிக்கிறாங்க. அது அவ்வளவு சாத்தியமா அப்படின்னு கேட்டால் கிரகங்கள் வழிவிடணும். அதுக்கு உறவை சேர்த்ததே கிரகந்தாங்க, உறவை பிரிக்கிறதும் கிரகந்தாங்க. அப்போது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கும் குரு ஆதிக்க கிரகமாக வர்றதுனால, காலச்சக்கரத்துக்கு பாக்கியாதிபதியாகவும் குரு வர்றதுனால உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தவங்க, உங்களுக்கு ஒரு புகழை கொடுத்தவங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தவங்க உங்கள்கிட்ட இருந்து பிரியும் போது உங்களுக்கு நிறைய வழி இருக்கும். உங்களுக்கு துக்கத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க, கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க. அவங்க பிரியும் போது மனசில் சந்தோஷம் இருக்கும்ப்பா, தொலைஞ்சுதுடா தொல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ காலச்சக்கரத்தினுடைய 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு ஆதிக்க கிரகமான தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பிரிவு ஏற்படும் பொழுது அந்த பிரிவு இவங்களை காயப்படுத்துமா? அந்த பிரிவிலிருந்து இவங்க வெளியில் வர்றதுக்கு நாட்கள் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஆகும். ஒரு பிரிவு அப்படிங்கிறதே இவங்களை காயப்படுத்தும். ஆனால் அந்த பிரிவு அப்படிங்கிற முடிவை கிரகங்கள் இவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குது. அந்த பிரிவிலிருந்து தனுசு ராசிக்காரர்கள் வெளியில் வருவாங்க. தொடக்கத்தில் இந்த பிரிவை பற்றி கேட்கும்போதே நான் அழகாக சொல்லியிருப்பேன். பிரிவு அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடி அந்த இணைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ரொம்ப அழகாக நான் சொல்லியிருக்கேன். இந்த தனுசு ராசியினோட காதலும் பாசமும் மற்றவங்க மேலே வைக்கக்கூடியது எப்படி இருக்கும்? தனுசு ராசியோட காதல் அப்படின்னு சொல்கிறது அன்பு பாசம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இல்லாதது. எதிர்பார்த்தா தானே ஏமாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. ஒருத்தர் மேலே அன்போ பாசமோ காதலோ இருக்கும்போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணம் என்ன, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட், அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப், அது எல்லாமே தனுசு ராசிக்காரர்கள் பார்க்கறது கிடையாது.
அவங்களினுடைய குணம் என்ன, பழக்கத்துக்கு நல்ல ஆளா, இவங்களோட இருந்தால் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குமா, இவங்களோட இருந்தால் எந்த பிரச்சனையுமே வராதா, இவங்கள்ட்ட பாதுகாப்பு இருக்குமா, நம்ம மனசு இலகுவாக இருக்கா, இவங்களோட இருந்தால் நமக்கு அன்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பும் காதலும் தனுசுக்கு எப்போவுமே ஒரு எதிர்பார்ப்பு. அந்த சின்ன எதிர்பார்ப்பு தான் இந்த ராசியினுடைய அன்பு காதலாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் குடும்பத்துக்கு ஒன்றுனா தனுசு ராசிக்காரர்கள் அந்த குடும்ப பந்தத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியுமா? ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. ஆனால் குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக நிற்கிறது தனுசு ராசி தான். காதலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இவங்க விலகி இருக்கிறது மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஆனால் இதயத்தில் விலகாமல் இருக்கக்கூடிய ஒரு அன்பும் பாசமும் கொண்ட ராசி தனுசு ராசி. தனுசு ராசியிலேயே ஒருத்தர் நீ பிரியணும் அப்படிங்கிற அளவுக்கு எதிராளி என்ன மாதிரியான சூழ்நிலைகள் தனுசு ராசிக்கு ஏற்படுத்தியிருக்காங்க, தனுசு ராசிக்காரர்களே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். தனுசு ராசியே அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது. ராசியாதிபதி குரு நம்ம யாரையும் காயப்படுத்த வேண்டாம், அந்த சூழலை நம்ம உருவாக்கினதாக இருக்கக்கூடாது, ஒருத்தர் மனசை நம்ம கஷ்டப்படுத்தி ஏன் வெளியில் வருவானோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தனுசு ராசி எப்பயுமே யோசிக்கிறதுனால இப்படி யோசிக்கிற ஒரு ஆள்கிட்ட இரக்க சுபாவம் இருக்குது, ஒரு மன்னிக்கிற குணம் இருக்குது, மறக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறத விட மன்னிக்கிறதுக்கு முன் வர்றது, மன்னிச்சவன் மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறவன் அதை விட பெரிய மனுஷங்க அப்படிங்கிற மாதிரி தான். எங்களால் மன்னிக்கவும் முடியும், மன்னிப்பு கேட்கவும் முடியும் அப்படின்னு சொன்னால் அது தனுசு ராசி. அதனால இவங்க ஒரு உறவை விட்டு பிரியும் போது அந்த உறவுகள் ஏற்படுத்திய காயங்கள், அந்த செயலை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்காங்க. எத்தனை வாய்ப்பு கொடுத்தும் இவங்க மாற போகிறதே கிடையாது. இவங்க கிட்ட எந்த ஒரு மாற்றமும் நமக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு உறவு, இந்த உறவுக்கிட்ட நம்ம இருந்தால் நம்மளுக்கு மன நிம்மதியே போயிடும், இந்த உறவு உண்மையான உறவு கிடையாது, இந்த உறவுனால என்றைக்குமே நமக்கு நல்லது நடக்காது, எந்த ஒரு மரியாதையுமே போயிடும், ஒரு மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷத்தை விட மரியாதை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இவர்கள் உணரும் போது அந்த சூழலை இவங்களுக்கு ஒருத்தர் உருவாக்கும் பொழுது பிரிவு அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அந்த உறவிலிருந்து வெளியில் வர தனுசு ராசிக்காரர்கள் முயற்சிப்பாங்க. பொதுவாக பிரிவு அப்படின்னு வரும்போது பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வரும். இதை தனுசு ராசிக்காரங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை வர்றதுனால தான் நாங்கள் பிரிகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தனுசு ராசிக்காரர்கள் கிட்ட எப்பவுமே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இவங்க ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஒரு பிரிவு ஏற்பட்டு ஒரு பிரச்சனை வருது அல்லது பிரிவை ஏற்படுத்துறதுக்கே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் சத்தம் போட மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக யோசிப்பாங்க, ரொம்ப நிதானமாக முடிவெடுப்பாங்க. அந்த முடிவில் மாறாமல் முடிவெடுத்து கூடுமானவரை யார்கிட்டையுமே ஆலோசனை கேட்கறது, இந்த மாதிரி இது எப்படி பண்ணால் இப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு குணம் இவங்கள்ட்ட வர்றதே இருக்காது. தன்னோட மனசுக்கு என்ன இஷ்டமோ, இது பண்ணால் இப்படி நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் அந்த முடிவை எடுப்பாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு கரெக்டாகவும் இருக்கும்.